யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் வாயிலா வயிற்றிலா இருதயத்திலா? பூமியின் இருதயத்தில் யோனா இருந்ததுங்க, மீனின் வயிற்றில். அப்போ கல்லெடுத்து அடைக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு அறியக்கு நம்ம யாரை பற்றி படிச்சா போதும்? யோனாவை பற்றி படிச்சா போதும். அப்போ அந்த மீனுக்குள்ள யோனாவுக்கு என்னெல்லாம் உண்டு என்னெல்லாம் இல்லைன்னு பார்த்தா தெரியும். ஒன்று, தனிமை உண்டு. என்ன உண்டு? தனிமை உண்டு. ரேஞ்சு சுத்தமா இல்லை. ரேஞ்சு சுத்தமா இல்லை. ஏன்னா ரேஞ்ச் உண்டுன்னா யார்கிட்டையாவது பேசியாவது டைம் என்ன ஆக்கலாம்? பயன்படுத்தோ வீணாக்கோ ஏதாவது பண்ணலாம். ரேஞ்ச் இல்லை. அப்புறம் ஈபி காரங்க போஸ்ட் போட மறந்துருக்கு. 24 hours பவர் கட்டு. மின்சாரம் இல்லை, ரேஞ்ச் இல்லை, மின்சாரம் இல்லை, ஒற்றை பல்பு கூட இல்லை. நான் யோனாவை பற்றி பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே என் மக எனக்கு ஷேக்கன்னு டாடி சூப்பர் அப்படின்னு சொல்கிறான். நான் மீனுக்கு வயிற்றில் போனால் விரவும் கத்தியும் கொண்டு போவேன்னு. விரவும் கத்தியும் இந்த இப்படி அடிப்புன்னு இல்லை, ஒன்று லைட்டரும் விரவும் கத்தியும் கொண்டு போவேன்னு. என்னத்துக்கு? உள்ளே போய் தீ மூட்டி அதுக்கு ஒரு பீஸை எடுத்து உள்ளே போட்டு சுட்டு தப்பு தான். உங்கள்கிட்ட சொன்ன தப்பு தான். சிரிப்பீங்கன்னு நினச்சி நான் இன்னும் ஜோக் எங்கே நடக்குது? அங்கே என்ன உண்டு? தனிமை உண்டு. நீ 5 பேர் உள்ள வீட்டில் தான் இருக்கிற, நீ 10 பேர் உள்ள வீட்டில் தான் இருக்கிற. யோசேப்பு 15 பேர் உள்ள வீட்டில் இருந்தாலும் யோசேப்பு தனிமைப்பட்டான். யோசேப்பு என்ன பட்டான்? தனிமைப்பட்டான். அப்போ தேவ பிள்ளைகளை அடைத்து வைக்கிற முதல் கல் மன அழுத்தத்தின் கல், 2வது கல் தனிமையின் கல். தனிமையில் கல். ஏதோ ஒன்று என்ன தனிமைப்படுத்த